குறிப்பா வன்னியரை நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது, அதுக்கு எதிரா பறையர் கொடிய தூண்டி விடுவாங்க. இது திராவிடத்தினுடைய சூழ்ச்சி. இந்த 2 கொடியும் ஒண்ணே சேரக்கூடாது அப்படிங்கிறது. அப்படிதான் தென் தமிழ்நாட்டிலயும் தேவேந்திர குல வேளாளர் கொடியும், முக்குலத்தோர் கொடியும் அங்கேயும் ஒண்ணு சேர விடாம, இந்த பகைமைய ஏற்படுத்தி நிற்பாங்க. 1 ஆண்டப்பற என்பவருடைய லட்சணமா அது. சரி. இப்ப தனி மனித விமர்சனம். இப்ப மருத்துவர பொறுத்தவரைக்கும், அவரு துவக்க காலத்துல வன்னியர் சங்கத்த கட்டி எழுப்புனது பல்வேறு குடிகளா. இப்ப வன்னியர் குடி ஒரு பெருங்குடிங்கிறதே அந்த வன்னியர் சங்க போராட்டத்துக்கு பிறகுதான் வன்னியர்களுக்கே தெரியும். நீங்க மத்த குடிய விடுங்க. வன்னியர்களுக்கே தெரியும். ஏன்னா, இப்ப படையாச்சி கவுண்ட கட்ட பொண்ணு கட்ட மாட்டான். கவுண்டன் படையாச்சிட்ட பொண்ணு கட்ட மாட்டான். இந்த 200க்கும் மேற்பட்ட குடிப்பட்டங்கள் கொண்ட ஒரு குலமா வன்னியர் குலம் இருந்தது. வன்னியருங்கிறது குலம் குடி. குடி இது குலம் அல்ல, குடி அல்ல குலம். வன்னியருங்கிறது ஒரு குலம். ஒரு குலங்கிறது பல்வேறு குடிகளை உள்ளடக்கியதுதான் குலம். அப்ப இதுக்குள்ளாலேயே 200க்கும் மேற்பட்ட குடிப்பட்டங்கள் கொண்ட குடிகள் இருக்கு. காளிங்கராயன், தென்னவராயன், மரக்கராயன், கச்சராயன், சேதுராய, வானாதிராய, சம்புவராயன் இப்படி இருக்கு.